வணக்கம். ஒருத்தரோட மதிப்பு, அதாவது அவங்களோட வொர்த் எதை வச்சு முடிவு செய்யப்படுது? இந்த கேள்விக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்ற ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனோட உண்மையான மதிப்புங்கிறது என்ன? அது அவங்க செய்யற வேலையில இருக்கா? இல்ல அவங்க சம்பாதிக்கிற பணத்திலயா? இல்ல இதையெல்லாம் தாண்டி முற்றிலும் வேறொன்றுலா? சரி வாங்க, இதுக்கான விடைய இந்த கதை மூலமா தேடலாம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. வருஷக்கணக்கா நிலத்துல வேலை செஞ்சு அவரோட கைகள் எல்லாம் காய்த்து போயிருந்துச்சு. ஆனா அவரோட சின்ன பையனுக்கு அந்த கரடுமுரடான கைகள் தான் இந்த உலகமாவே தெரிஞ்சுது. சின்ன வயசுல அந்த பையனுக்கு அவங்க அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான். நிலத்துல எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணும், வாழ்க்கையில எப்படி பொறுமையா இருக்கணும்னு எல்லாத்தையுமே தான் அப்பாவோட செயல்களை பார்த்து தான் கத்துக்கிட்டான். அந்த உறவோட அடித்தளம் அவ்வளவு அன்பானதாவும் ரொம்ப உறுதியானதாவும் இருந்துச்சு. ஆனா காலம் யாரையும் ஒரே மாதிரி விட்டு வைக்காத. வருஷங்கள் வேகமா உருண்டோடிச்சு. அப்பாவுக்கு வயசாகி உடம்பு தளர்ந்து போச்சு. ஒரு காலத்துல வயல்ல பம்பர மாதிரி சுத்திட்டு இருந்தவர் இப்போ வீட்டு திண்ணையிலேயே முடங்க வேண்டிய நிலை. அதே நேரத்துல மகனோட மனசும் இறுகி போயிருந்தது. ஒரு காலத்துல தன்னோட ஹீரோவா பார்த்த அதே அப்பாவ இப்போ ஒரு தேவையற்ற சுமையா நினைக்க ஆரம்பிச்சான். அப்பாவோட இருப்பும் அவரோட அமைதியும் கூட மகனுக்கு எரிச்சல தந்தது. மகனோட மனசுல ஏற்பட்ட இந்த ஒரு மாற்றம்தான் கதையோட ஒரு பயங்கரமான திருப்பு முனைக்கு வழிவகுக்க போகுது. மகனோட பொறுமையின்மை கொஞ்சம் கொஞ்சமா கோபமா மாறிச்சு. அந்த கோபம் அவனை ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க வச்சது. தன் தந்தேங்கிற அந்த சுமைய நிரந்தரமா அப்புறப்படுத்திரணும்னு ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டான். ஒரு நாள் அவனோட கோபம் கட்டுக்கடங்காம போச்சு. தன்னோட சொந்த கையாலேயே ஒரு மரப்பெட்டிய செய்ய ஆரம்பிச்சான். யோசிச்சு பாருங்க, அவன் அடிக்கிற ஒவ்வொரு ஆணியும் அவனோட இதயத்தை இன்னும் கல்லா மாத்திக்கிட்டே இருந்துச்சு. பெட்டிய செஞ்சு முடிச்சதும் தான் அப்பாவை அதுக்குள்ள படுக்க சொன்னான். ரொம்ப பலவீனமா இருந்த அந்த பெரியவரும் தம் மக மேல இருந்த நம்பிக்கையில எந்த கேள்வியும் கேட்காம அந்த பெட்டிக்குள்ள போனாரு. பெட்டிய மூடி அத ஒரு மலை உச்சிக்கு கயிறு கட்டி இழுத்துட்டு போனான். அவன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான், அந்த பெட்டிய மலையிலிருந்து உருட்டி விட்டு தன் அப்பாவோட கதையை முடிச்சிடணும். அந்த கொடூரமான பயணத்தோட இறுதி கட்டத்தை அவன் நெருங்கினான். பெட்டிய விளிம்புல வச்சு கீழே தள்ள அவன் தயாரானப்போ உள்ள இருந்து அவங்க அப்பாவோட குரல் கேட்டுச்சு. ஆனா அது கோபத்தோட குரலோ கெஞ்சலோட குரலோ இல்ல, அது ஒரு ஞானத்தோட குரல். மகனே, என்னைய தாராளமா கீழே தள்ளிடு, ஆனா இந்த மரப்பெட்டிய மட்டும் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ஒரு நாள் உன்னோட பிள்ளைகளுக்கு உன்னை தள்ள இது தேவைப்படலாம். அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு இடி மாதிரி அவன் மனசுல இறங்குச்சு. அந்த மரப்பெட்டி அவனுக்கு அப்போ வெறும் பெட்டியா தெரியல, அவனோட எதிர்காலத்தோட ஒரு பயங்கரமான எதிரொலியா கேட்டுச்சு. அந்த ஒரே ஒரு கணத்துல அவனோட கோபம், வெறுப்பு, எரிச்சல் எல்லாமே பனி மாதிரி உருகி போச்சு. அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள பழைய நினைவுகளோட வெள்ளத்தையே தூண்டுச்சு. தனக்காக அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள், செஞ்ச தியாகங்கள் எல்லாம் அவன் கண் முன்னாடி வந்து போச்சு. அவர் தம்மேல காட்டிய அந்த நிபந்தனையற்ற அன்பா அவன் நினைச்சு பார்த்தான். அப்போதான் அவனுக்கு ஒரு ஆழமான உண்மை புரிஞ்சுது. ஒரு மனுஷனோட உண்மையான மதிப்பு அவங்க செய்யற வேலையிலயோ சம்பாதிக்கிற பணத்திலயோ இல்ல, அது அவங்க கொடுக்கிற அன்புலையும் நாம அவங்களுக்கு காட்டுற மரியாதையிலும் தான் இருக்கு. அடுத்த கணமே பெட்டியை திறந்து தன் அப்பாவை வெளியே கொண்டு வந்தான். அவர் கால்ல விழுந்து கண்ணீரால அவரோட பாதங்களை நனைச்சு மன்னிப்பு கேட்டான். அந்த கண்ணீர் இறுகி போயிருந்த அவனோட மனச கரைச்சது. மறுபடியும் அந்த உறவு அன்பால பிணைக்கப்பட்டது. பாருங்க, இந்த கதை ஒரு விவசாயி அவரோட மகனை பத்தினது மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாரையும் பத்தினது. நம்மள வளர்த்து ஆளாக்குன பெற்றோருக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம அன்பையும் மரியாதையையும் நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த சிந்தனையை தூண்டின கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி ஆழமான கதைகளை கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.